அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் ஒருவர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. வெளிமாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவ சிகிச்சை பெற ஏராளமானோர் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகின்றனர். தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன. அதே வேளையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் ஒருவர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரத்தைச் சேர்ந்த விஜயா என்ற பெண் தலையில் அடிபட்ட நிலையில் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் ஆறுமுகம் என்பவர் அவருக்கு மருந்து போட்டு சிகிச்சை செய்துள்ளார். மேலும் மருத்துவமனையில் சிலருக்கு அவர் சிகிச்சை அளிக்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. அதே நேரம் அங்குள்ள செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ உதவியாளர் இருந்தும் அவர்கள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்துள்ளனர். இது குறித்து அங்குள்ள பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து வட்டார மருத்துவ அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சிகிச்சை அளித்த நபர் பல்நோக்கு சுகாதார பணியாளர் எனவும் அவருக்கு முதலுதவி சிகிச்சை உள்ளிட்ட அடிப்படை சிகிச்சைகள் அளிப்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் தூய்மை பணியில் ஈடுபடும் நபர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தால் அது சுகாதார குறைபாட்டை ஏற்படுத்தாதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.